நாங்கள் இருக்க இடத்துல வந்து இப்போ தான் கொஞ்சமாக வெயில் வர ஆரம்பிக்குது. அதுவுமே முழுமையாக இன்னும் வரல. நல்லா காற்று, சில நாள் மழை, சில நாள் வந்து வெயிலோடு சேர்ந்து குளிர் அந்த மாதிரி இருக்குது. சரி ஸ்ப்ரிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, நம்ம கொஞ்சம் விதையெல்லாம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் காஸ்கோலேருந்து மண் வாங்கியிருந்தேன். நம்ம ஊர்லலாம் வந்து நம்ம மண் வந்து பக்கத்துலலாம் எடுத்துப்போம். பட் இங்கெல்லாம் அப்படி எடுக்கக்கூடாது. மண் நம்ம காசு கொடுத்து தான் வாங்கணும். நான் என்ன விதையெல்லாம் போட்டேன் அப்படின்னா, பீட்ரூட் போட்டேன், கேரட் போட்டேன், கொரியாண்டர் போட்டேன், மேத்தி போட்டேன், கேபேஜு, ரேடிஷு. ஆல்ரெடி வந்து நான் கருவேப்பிலை வச்சுருந்தேன். அதை நான் பெரிய பாட்டில் வந்து மாற்றி வச்சுருக்கேன். ஸோ எல்லாத்துலேயும் டேட் போட்டு எழுதி வச்சுருக்கேன். அப்போ தான் எத்தனை நாளைக்கு முன்னாடி போட்டோம் அப்படின்ற ஒரு ஐடியாக்காக. வெந்தயம்லாம் வந்து நம்மக்கிட்ட இருக்க வெந்தயமே போடலாம் பார்த்தீங்களா. ஸோ நான் அந்த விதை தான் போட்டிருந்தேன். கேரட்டு, பீட்ரூட்லாம் வாங்கியிருந்தேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அதிலே கொடுத்துருப்பாங்க ஒரு பாட்டில் எத்தனை விதை போடணும், எவ்வளோ மாதம் வந்து எவ்வளோ மாதத்துக்கு அப்புறம் நம்ம கல்டிவேட் பண்ணலாம், என்ன சீசனில் போடணும் அப்படின்னு சொல்லி அதிலே தெளிவாக கொடுத்துருப்பாங்க. நான் இந்த சீட்ஸ்லாம் எங்கே வாங்கினேன்னா வால்மார்ட்டில் வாங்கினேன். அமேசானில் கூட ஆக்சுவலி நல்ல குட் ஆஃபர் இருக்குது. நிறைய 24 சீட்ஸுக்கெலாம் ஒன்றா சேர்த்து கொடுக்குறாங்க. பட் நான் வந்து சரி ஃபஸ்ட்டு வச்சு பார்க்கலாம் எப்படி வருதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கேன். ஸோ எப்படி வருதுன்றதை நான் அப்கமிங் வீடியோஸில் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன், எந்த அளவு வந்திருக்கு அப்படின்றத. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா April 7 எடுத்தது. அதுக்கப்புறம் வந்து கிட்டத்தட்ட 2 வீக்ஸ் கிட்ட ஆச்சா. ஆனால் வந்து வெயில் வந்து வரவே இல்லை. மழை, காற்று அந்த மாதிரி தான் இருந்துச்சு. வெயில் இருந்தாலுமே குளிர்ந்த காற்று இருந்துகிட்டே இருந்துச்சு. பட் ஸ்டில் வந்து நம்ம ஒரு 30 டேஸ்க்கு அப்புறம் எப்படி க்ரோத் இருக்குன்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். கொஞ்சம் கொரியாண்டர் சீட்ஸ் கூட போட்டிருந்தேன். லாஸ்ட் டைம் நல்லா வந்துருந்துச்சு. ஸோ இந்த தடவை எப்படி வருது அப்படின்னு பார்க்கலான்னு சொல்லி கொஞ்சம் போட்டிருந்தேன். பாட்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா டாலர் ட்ரீயில் தான் வாங்கியிருந்தேன். ஸோ $1.25 இல்லையா. ஸோ அந்த மாதிரி தான் வாங்கியிருந்தேன் எல்லா பாட்ஸுமே. ஸோ இவ்வளோ தான் நம்மளுடைய தோட்டம் இந்த வருஷத்துக்கு. மேபி கொஞ்சம் சீட்ஸ் கூட நான் ஆட் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.